ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாதா நலபாகம். எத்தனை பேருங்க இந்த சின்ன வயசில் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்கள், இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பனங்கிழங்கு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். பனங்கிழங்குல வந்து நார் சத்தும் மாவு சத்தும் நிறைய இருக்குது, சரிங்களா? இதை வந்து நம்ம விறகடுப்பு சமைப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா சமையலும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த விறகடுப்பில் அப்படியே இதை போட்டு வச்சுருவாங்க. நல்லா சுட்டுக்கும், அது சுட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சிட்டி சைடு நம்ம இங்கெல்லாம் வந்து விறகடுப்பு இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு அப்படி தான் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ. ஸோ இதை ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், குக்கரில் டைரெக்டாக கட் பண்ணி போட்டேன். தேவையான உப்பு அதையும் போட்டுடுறேன், கல் உப்பு. நல்லா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இதை தோல் எடுத்துருங்க. டாப்பில் வந்து இந்த மாதிரி தண்டா இது இருக்கும், இதையும் அப்படியே எடுத்துருங்க. நடுவில் ஒரு லைன் வருது பாருங்கள், நல்லா இந்த இடத்துல கத்தியால் அப்படி ரெண்டாக இது பண்ணிவிட்டு நடுவில் ஒரு தண்டு ஒன்று வரும். இந்த தண்டு அது இது வரைக்கும் கட்டையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாப்பிடலாம், கடிச்சு சாப்பிட்லாம். இதை எப்படி நார் எடுக்கணும்னா இப்படி உடச்சிக்கோங்க, உடச்சா வந்துடும். இந்த சைடு இப்படி எடுத்தோம்னா நார் இப்படி வந்துடும். அப்புறம் இந்த நாரை இப்படி எடுத்து போட்டுட்டு மறுபடியும் உடச்சி இந்த நார் வருது, இது கட்டையாக இருக்குது, சாப்பிட முடியாது. இதையும் இப்படி எடுத்து போட்டு இந்த மிச்சம் இருக்கிற நாரை இப்படி எடுத்துடணும். சாப்பிடும்போது நார் வரும். நம்ம முருங்கைக்காய் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிடும்போது கடைசியாக நார் வரும், அதை துப்பிடணும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து அப்படியாவும் சாப்பிட்லாம். நல்லா உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே உப்பு லைட்டாக உப்பு மிளகாப்பொடியை போட்டு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பனங்கிழங்கு தை மாதம் கிடைக்கும். இது வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இது மாவு சத்து, அதுக்கப்புறம் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது நார் சத்து நிறையா இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை குழந்தைங்களுக்கு, அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்கையை முழுங்கிடுவாங்க, குடலில் போய் சொரிக்கிடும். அதனால் அவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க. ஒரு 10 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.